ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கம். மற்றொரு இன்றைய விருந்தினர் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய காலை பொழுதில் நாங்கள் சந்திக்கப் போகின்றவர், அவரோடு பேசப் போகின்ற விடயம் மிகப்பெரிய ஒரு விடயம். தாயகமனிலே யுத்த காலங்களில் எங்களுடைய மக்களை அரவணைத்ததில், அவர்களை இருகரம் நீட்டி தன்னோடு அணைத்து கொண்டதில் மிகப்பெரிய பங்கு இந்த பாடசாலைகளுக்கும் கோயில்களுக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே இறுதி யுத்தத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் என்ற இடத்தில் எங்களது மக்களுடைய அந்த மூச்சு திணறல்கள் இப்பொழுதும் எங்களோடு பேசிக்கொண்டு தான் இருக்கின்றது. அந்த காலங்களில் மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளுக்கு முதலும் ஒவ்வொரு காலங்களிலும் இந்த யுத்தங்கள் வரும்பொழுதும் குண்டுவீச்சுகள் வரும்பொழுதும் இந்த ஆலயம் ஏராளமான மக்களை உள்வாங்கியது. என்ன ஒன்று சொல்வார்கள், எங்களுடைய அப்புவாட்சி காலத்தில் சொல்வார்கள், ஆருடையும் சேட்டை விடலாம், அம்மாளாட்சியோடு ஒரு நாளும் சேட்டை விடக்கூடாது. கண்ணகி அம்மன் பொல்லாத அம்மன் என்று சொல்வார்கள். அன்பு கூடியவா, ஆனால் அவரிடம் நாங்கள் எல்லாம் உண்மையாக நடக்க வேண்டும். அந்த வகையிலே இன்று நாங்கள் பேச போகிறது எல்லோருக்கும் பிடித்த, எல்லோரும் பயணிக்கின்ற ஒரு அம்மன், வற்றாப்பளை அம்மன் ஆலயம் பற்றி இன்றைய தினம் பேச போன்றோம். இன்றைய காலை பொழுதில் எங்களுடைய கலையத்துக்கு வந்திருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபரும் வற்றாப்பளை அம்மன் ஆலயத்தினுடைய பரிபால சபை தலைவருமான மதிப்புக்குரிய முருகேசு குகதாசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அதாவது உங்களை பார்த்தவுடன் நாங்கள் தாயத்தில் இருந்த காலங்களில் எங்களுக்கு கற்பித்த பண்டிதர் ஐயாமார் எல்லாரும் எங்கள் கண் முன்னால் வந்து போய்கொண்டிருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற அதிபராக இருக்கின்றீர்கள், அதே நேரம் வற்றாப்பளை அம்மன் ஆலயத்தினுடைய பரிபால சபையினுடைய தலைவராகவும் இருக்கின்றீர்கள். முதலில் பொதுவாகவே இந்த அம்மன் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு அம்மனுக்கும் காலங்காலமாக ஒவ்வொரு கதைகள் சொல்லிக் கொண்டு எங்களுடைய முன்னோர்களை பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தரை பற்றியும் அந்த அம்மனை பற்றி ஒவ்வொருத்தரும் பலவிதமான கதைகளை சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். இந்த வற்றாப்பளை அம்மன், அதாவது அம்மன் நடந்த காலங்களில் 9வது இடமாக மதுரை மீனாட்சி அம்மனும், 10வதாக வந்திருந்த இடத்தால் 10வது பளை அம்மன் என்றதும் அது அருவி வற்றாப்பளை என்றும் சொல்லப்படுகின்றது. எல்லோரும் பேசினாலும், அம்மனை பற்றி பலர் பேசினாலும் எல்லோரும் சொல்வார்கள், வற்றாப்பளை அம்மன் ஒரு அபூர்வமானவா, அவாட்ட நினைச்சா ஒரு காரியம் கட்டாயம் நடக்கும் என்று சொல்வார்கள். இந்த அம்மன் பற்றி உங்களது வாழ்நாளில் நீங்கள் அம்மனோடு அந்த இடங்களிலே இருந்து வாழ்ந்து அம்மனோடைய பயணித்து கொண்டிருக்கின்ற ஒருவர், அந்த அம்மனை பற்றி முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதை கேட்ட பொழுது எனக்கு ஞாபகம் பெறுகின்றது. உண்மையாகவே எங்களை தனக்குள்ளே ஆழ்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு தன்மை இந்த அம்மனிலே இருக்கின்றது என்று நானும் இப்போது உணர்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் நினைத்தோ நினையாமலோ, நான் வற்றாப்பளையிலே பிறந்தாலும் நான் ஒரு வழி சிந்தனைக்கு அல்ல வழி பிழையான மொழிபாத்திகளுக்கு விளையாட்டுகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த அம்மன் தான் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு காரணம், வளர்ந்த எனக்கு வயது தெரிஞ்ச காலத்தை ஒரு 8-10 வயதிலேருந்து அந்த வயதுக்கு தக்க கடமைகளை அங்கே செய்து கொடுத்து, அதன் பிறகு ஆசிரியராக நியமனம் பெற்ற 64-65ஆம் ஆண்டுகளில் இருந்து செயலாளராக பணிபுரிந்து கடைசியாக இந்த சண்டை எங்களுடைய பிரதேசத்தை சூழ்ந்த பொழுது எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள். மிஞ்சினவர்கள் தான் நாங்கள் ஆலயத்தை பொறுப்பேற்று நடத்த வேண்டி வந்திருக்கிறது. அந்த வகையிலே 2000ஆம் ஆண்டு தொடக்கம் நான் தலைவராக இருக்கின்றேன். எனவே ஆலயத்தோடு தான் நான் கூட பல சந்தர்ப்பங்கள் எனக்கு மனதுக்குள்ளே வந்ததை நான் சொல்ல வேண்டும். பிள்ளைகளை அல்ல மனைவியை, மக்களை, பேர பிள்ளைகளை நினைக்கவில்லை. அம்மாளாட்சியை விட்டுட்டு நான் வேறு துறைக்கு, உதாரணமாக போராட்டம் போடுறதுக்கு வில்லங்கமாக கூட அழைத்தவர்கள். அதை விட்டு கோயிலை விட்டு போகலான்றதுக்காக தான் நான் அப்படியான ஒரு நிலைமை என்னை ஆக்கி
அப்படி மாற்றி வைத்திருக்கிற தன்மையை நான் உணர்றேன். நீங்கள் சொன்ன பிறகு நீங்கள் சொன்ன ஒரு விடயம், அதாவது உண்மையிலேயே இந்த ஆலயங்கள், எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், ஆலயங்கள் என்பது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு விடயம். நீங்கள் சொன்னது போல இந்த அம்மாளாட்சி என்பது அது உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச விடயம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு பயம், அது செய்தால் அம்மளாச்சி பிடிச்சி போடுவா, இது செய்தால் பிடிச்சி போடுவான்னு அந்த வந்து 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 அப்படி இருக்கின்றது. இந்த வெற்றாப்பளை இந்த இடம், இந்த அம்மனுக்கு எவ்வாறு அந்த இடம் அமைந்தது? இந்த கண்ணகி வழிபாட்டோடு சொல்லுவார்கள் கஜபாகுவும் கண்ணகி வழிபாடும் இலங்கைக்கும் தொடர்புடையது என்று. ஆனால் எங்களை நாட்டை பொறுத்தளவில் நிச்சயமாக சிலப்பதிகாரத்துக்கும் எங்களுடைய நாங்கள் தமிழர்கள் வழிபடுகின்ற கண்ணகி வழிபாட்டுக்கும் தொடர்பில்லை என்பதை நாங்கள் ஆலயங்களில் படிக்கிற எங்களுடைய பிரதேசத்தில் வடபகுதியிலேயும் கிழக்கு பகுதியிலேயும் படிக்கின்ற நூல்களில் இருந்து நாங்கள் உணர்கின்றோம். அதற்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் நினைக்கிறேன், வான்மீகி பாடிய கம்பராமாயணத்தை கம்பர் தமிழ் மரபுக்கு தக்க பாடியிருக்கிறார். அதுக்கு ஒரு பெருமை. ஆமாம். அதே போல பல நூல்கள் இந்த தமிழ் மரபுக்கு தக்க பாடிய நூல்களில் இந்த சிலப்பதிகாரம் சிலம்பு கூறல் என்ற பெயராலே எங்களோட ஆலயத்திலே படிக்கப்படுகின்றது. கோவலனார் காதை என்ற பெயரினாலே கிழக்கு பகுதியிலே படிக்கப்படுகின்றது. எனவே அதுக்கு ஒரு பெருமையும் மதிப்பும் இருக்கின்றது. அதை நாங்கள் புத்தகமாக இப்போ அடித்து புத்தகமாக எடுத்து வைத்திருக்கின்றோம். எனவே இந்த எங்களுக்கு அறியாத காலம் வரலாற்று காலம் சொல்ல முடியாது. அம்மன் தானாகவே வந்து எங்களுடைய ஊரில் இந்த தடுத்து போட்ட படவாளிலே இருந்து மாடு மேய்க்க வந்த பிள்ளைகளை அழைத்து நீங்கள் வைத்த கோயில் கட்டி விளையாடினவர்கள் கண்டு மாடு அடைக்கிறதுக்கு நேரம் இருக்கு, அவ இருந்து விளையாடி இருக்கார். அந்த விளையாட்டை விளையாடி காட்டுங்கள் என்றும். அப்போ பொங்குறதுக்கு என்ன செய்ய போறீர்கள் என்றால் பால் உடனே பால் இறக்கலாம். அப்போ இல்லை எருமைகளும் நந்தி கடல்லே மேய்ஞ்சி போட்டு நிறைய பாலோட இருக்கும், கறந்து போட்டு சமைச்சு படைத்து பூஜை வைத்து காட்டினார்கள். 2 போச்சு. அப்போ 2 போச்சு என்று சொல்ல, அப்போ நீங்கள் விளக்கு எரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை என்று சொல்ல, நீங்கள் எண்ணெய் வேண்டாம், முன்னுக்கு இருக்கிற நந்தி கடலில் போய் எடுத்துக்கொண்டு வந்து எரியும். அன்றைக்கு அப்படி செய்த அதுதான் முதல் வரவு. பட்டாப்பளைக்கு வந்து அம்மன் நீங்கள் சொன்னது போல 9 சக்தி தலங்களில் 10வது இடமாக வந்திருந்த இந்த சக்தி தலத்தினுடைய முதல் வரவு அது. அப்போ அந்த பிள்ளைகள் எரித்தார்கள். அப்போ தான் உருவத்தை மாற்றி தான் நான் அம்மன், நான் போய் கைலாயமலைக்கு போகணும், நான் கதிராமன் கண்டு கொண்டு போகிறேன் என்று உடனே விளக்கிட்டது. அது கரைப்பாதையாக யாத்திரை போகின்றவர்கள் இப்போதும் அப்படியே போவார்கள். எங்களோட ஊர் பொங்கல் முடிய அடுத்த நாள் கரை யாத்திரை போகிறவர்கள் அப்படி போகிறது வளமே இருக்குன்னு. இது இந்த முதல் வந்து பொங்க சொல்லி படைக்க சொல்லி பூஜை வைக்க சொல்லி இப்படி வழிபடுங்கள், உங்களுக்கு நான் அருள் செய்வேன் என்று சொன்ன வாக்கின்படி அன்று ஒரு திங்கட்கிழமையாக இருந்தது. பூரணையும் விசாக நட்சத்திரமும் அமைந்த தினமாக இருந்தது. அப்போது அந்த பொங்கல் நடந்திருக்கின்றது. அதை கணித்து வருடம் தமிழ் வைகாசி மாதம், நோட் மே, இந்த பெசாக் பாடுற மாதிரி மே அல்ல, வைகாசி மாதத்தில் வருகின்ற பூரணையும் விசாக நட்சத்திரத்துக்கு மண்டிய திங்கட்கிழமையில் நடக்கும். 3 திங்கள் எங்களுடைய அந்த விழாவிலே பங்கெடுக்கின்ற 3 திங்கட்கிழமை. ஒரு திங்கட்கிழமை பாகு தண்டுதல் என்று சொல்வது. பாகு தண்டல் என்றால் இரவு 3 மணிக்கு பாய் கட்டி ஒரு பேச்சும் பேசாமல் ஒரு ஆள் விளக்கு கொண்டு வருவார், மற்றவர் பின்னுக்கு வருவார். அவர் சால்வை கொண்டு வந்து 9 வீடு, தனி முள்ளியோடையிலே 3, பட்டாப்பிளையிலே 3, தண்ணீரிலே 3 கிராமங்கள்லையும் 9 வீடுகளில், அது அந்த காலத்தில் இருந்த அந்த கோயில் உரிமைக்காரராயோ ஏதோ இருந்த வீடுகள், அந்த வீடுகளில் அவர் வந்து கேட்டுக்குள்ளே நிற்க அதுக்கு உரிமைக்கார பெண்களோ ஆண்களோ கொண்டு போய் அந்த பாக்கு, வெற்றிலை, மஞ்சள், தேசிப்பழம், தட்சணையாக கொஞ்சம் பணம் அதை கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு போவார்கள். இது முதல் கிழமை நடக்கும். அடுத்த கிழமை தீர்த்தம் எடுக்கிறோன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியும்
அது இதெல்லாம் காட்டாவிநாயகர் காலத்திலே தான் நடக்கின்ற முள்ளிய விளையில். காரணம் ரெண்டும் ஒரே கிராமமாக இருந்ததும் ஒரே ஆக்கள் அங்கே குடியிருந்ததும் தான் காரணம். மற்றது இப்போது எங்களோட பக்கத்திலே இருக்கின்ற வட்டாப்பளை கோயில் அமைந்திருக்கின்ற பிரதேசம் மிகவும் காடாக இருந்தது. அந்த வனவிலங்குகள் வாழ்ந்த காலம். எனக்கு தெரியத்தக்கதாயே கரடியோடி இருக்கின்றது அந்த கோயிலடியால் தினதி. எனவே அதன் காரணமாக இரவிலே இங்கே நிற்கிறதில்லை, பகலில் மாத்திரம் வந்து பூஜை வைத்து கொண்டு போகிற வழக்கம் இருந்தது. இப்போதும் பொங்கலுக்கு அப்போ அந்த செய்த வளமையை மாற்றாமல் காட்டா விநாயகர் கோயிலே நடக்கின்றது. அப்போ காட்டா விநாயகர் கோயிலே தீர்த்த குடம் எடுத்து கொடுக்க தீர்த்தம் எடுக்கின்றவர்கள் கொண்டு சிலாபத்தைக்கு போய் தீர்த்தம் எடுத்து கொண்டு வர்றது. சிலாபத்தை கள்ளப்பாட்டு கடலில் அதுக்கு எல்லா ஊரவர்களும் பங்கு பெற்றுவார்கள். கள்ளப்பாட்டு ஆதிபைரவர் கோயில் உரிமையாளர்கள் அல்லது கோயில் தொண்டர்கள் அந்த தீர்த்தம் எடுக்கின்ற இடத்துக்கு ஒரு கோயில் அமைச்சு விடுவார்கள். சிறியதாக ஒரு கோயில் அன்றைக்கு அதில் கும்பம் வைத்து அங்கே வரவேற்பதற்காக தீர்த்த குடத்தை வரவேற்பதற்கு பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்போ அதில் கொண்டு இறக்கி அதன் பிறகு குடத்தை அதில் இறக்கி உடுப்புகள் மாற்றி அவர்களுடைய பாதுகாப்போட 4, 5, 2, 3 பேர் 5 பேர் குறையாமல் பாதுகாத்து கொண்டு போவார்கள். அவர் கொண்டு போய் இறக்குவார்கள். கடலில் இறக்கினால் அவர் அந்த குடத்தை முதல் குடத்தை அலை பார்த்துட்டு அலைகள் வரும். வருகின்ற பெரிய அலையில் ஒரு அலையில் கோழி கழுவி ஊற்றி பிறகு பார்த்து கொண்டு பெருமலை வார நல்லா முழக்கத்துக்கு பெரிய அலை வாரன்னு சொல்லுவார்கள். அந்த பெரிய அலை வர தாண்டு நிறைய அந்த குடத்தில் தண்ணி ஏற்றி அந்த அலை வடிஞ்ச உடனே எழும்பி திரும்பி வந்து அதில் வச்சு பூசை வச்சு மூடி கட்டி பூசை வச்சு கொண்டு வர்றது. ஒரு ஆள் தீர்த்த குடம் கொண்டு வர, இன்னொரு ஆள் அந்த கடற்கரை மண் கொஞ்சம் முடிச்சு கொண்டு வர்றது. என்றால் அந்த மண்ணை அணையாக போட்டு தான் அதில் அந்த தீர்த்த விளக்கு வைக்கிற அந்த குடத்தை அந்த பானை கலையம் என்று சொல்கிறது. பால் கலையம் என்று சொல்லுவோம், அல்ல பால் பானை என்று சொல்லுவார். அதுக்குள்ளே வைத்து தான் அந்த விளக்கு எரிக்கிறது திரிய போட்டு. ஐயா, பெரிய ஒரு சில நிமிடங்களிலே பல கேட்கும் பொழுது வியப்பாக இருக்கின்றது. பொதுவாகவே காலங்காலமாக சொல்வார்கள், எங்களுடைய முன்னோர்கள் சொல்வார்கள் நேர்களே, அதாவது இந்த கடவுள்களிலும் அம்மனுடைய அவதாரமும் அவாவனுடைய காட்சி கொடுப்பதும் அவாவனுடைய வினோதங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது விஞ்ஞானம் வளர்ந்தாலும் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அவாவனுடைய செயல்பாடும் அவரை இப்பொழுதும் காண்பவர்கள் இருக்கின்றார்கள், பக்தர்கள். சாதாரணமாக இப்போ கடந்த வருடத்திலே கடந்த வாரம் ஒரு நடந்த நிகழ்விலே என்னுடைய சொந்தக்காரப்படி எங்கே இருக்கின்றவன் ஒரு பட்டதாரி சண்டைக்குள்ளே தான் போக தெரியாமல் இருக்க ஒரு கிளவிதானாம் வந்த நான் ஒரு போக மாட்டேன்டா என்னையும் கூட்டிக் கொண்டு போண்டு கையில் பிடிச்சி கூட்டிக் கொண்டு போய் விட்டுட்டு கிளவியை காண. இப்போ வளர்ந்த பிறகு தான் அவன் பெரிய பையன். எந்த மாதிரி வயது 45 வயதுக்கார். அவனுடைய அந்த அருள்பாலிப்பும் உதவிகளும் காட்சிகளும் நடந்து நம்பினவர்களுக்கு அப்படியே செய்யும். நம்பிக்கை என்பது அதாவது காலங்காலமாக ஐயா இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய தமிழருடைய வாழ்வியலில் நம்பிக்கை என்பது இருக்கின்றது. வயல்வெளிகளில் பெரியதான் காத்தருள்வதும் வைரவர் காத்தருள்வதும். இப்பொழுது நாங்கள் தூர இடத்துக்கு வண்டிலட்டி பயணிப்பது என்று சொன்னால் என்னுடைய அப்பூ சொல்வார், வைரவரில் விபூதி பூசி போட்டு தான் நாம் வெளிக்கிடுவது. ஒரு முறை தாங்கள் வெளிக்கிடும் போது பனங்காணியை தாண்டி செல்லணுமா, வளமையாக விளக்கு வைத்து தான் நாம் செல்லணும். அதிகாலை பொழுதில் வெளிப்படுது 3 மணிக்கு வண்டில் எட்டுவார்களாம். இப்போ ஒரு நாள் அவர்கள் மறந்து போனார்கள். விடிந்து சூரியன் வருகின்றது என்று பார்த்தால் பனங்காணிகளே அந்த வண்டில் மாட்டை சுற்றி கொண்டே இருக்கிறான். 3 மணித்தியாலம் இவர்கள் நிற்கின்றார்களாம், பயணம் நடக்கின்றது. என்னென்று பார்த்தால் வைரவருக்கு விலக கொடுத்து அந்த நம்பிக்கை என்பது அந்த காலத்திலிருந்து நடைபெற்று தான் இருக்கின்றது. இப்பொழுது ஐயா தற்சமயம் இந்த வெற்றாப்பளை ஆலயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? வெற்றாப்பளை ஆலயம் தம்பி இப்போ யுத்தத்துக்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகும் சுனாமி பிறகும் மோசமாக மாறுபட்டது. சுனாமி பிறகு மாறுபட்டது, தீர்த்தம் எடுக்கின்ற இடம் மாறுபட்டது. அதுக்கு ஒரு கதை இருக்கின்றது, அதை நான் பிறகு சொல்கிறேன். இப்போ யுத்தத்துக்கு பிறகு நீங்கள் சொல்லும்போது யுத்தத்துக்கு இங்கே எங்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு கண்டு நாங்கள் சமய ரீதியாக அவர்கள் மிகவும் பயம் பத்தினி தெய்யம் உண்டு. இந்திய இராணுவம் முதல் வந்த அன்றைக்கு தான் எங்களுக்கு ஷெல் அடித்தது எங்களுடைய ஆலயத்துக்கு. அதுவும் ஏன் அடித்தார்கள் என்றால் இந்திய இராணுவம்
1987ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 2ஆம் தேதி தான் முல்லைத்தீவுக்கு வந்தது. முல்லைத்தீவு வர்றதுலேருந்து மாங்குளத்திலிருந்து மாங்குளம் ரோட்டு முல்லைத்தீவுக்கு உங்களுக்கு திரும்ப தெரியாது. அந்த ரோட்டில் பிரதானமான கிராமங்கள் இருக்கின்றன. தண்ணீர் விட்டு முள்ளியவளை, சிலாவத்தை, கணுக்கணி அதுகள் எல்லாம். இந்த கிராமங்களில் இருக்கின்ற ஆமி வருதுன்ற பயத்தில் எல்லோரும் ஓடி பட்டாப்பள கோயிலுக்கு வந்தார். பெருந்தொகையான மக்கள் ஏன்டா பட்டாப்பளையில் இருந்தால் ஆமி அடியாது இந்த நம்பிக்கை இருக்கு. வந்தால் இந்த இந்தியன் ஆமிக்கு ஒன்றும் தெரியாத இந்தியன் ஆமி இவர்கள் அந்த அங்கே இருந்த கூட்டத்துக்கு அன்று வந்து முதல் செய்த பேரை செயலளித்தது. 6 பேர் மரணமானார். அண்டையிலே இருந்து அதன் பிறகு சந்தர்ப்பங்கள் வாய்க்கின்ற போதெல்லாம் இலங்கை இராணுவம் அடிக்க தொடங்கியது. அப்போ 87ஆம் ஆண்டு தொடங்கி இப்போது 2008ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 16ஆம் தேதி மட்டும் அடித்த செல்லில் பெரும் பெரும் தாக்கத்தையும் பெரும் சேதத்தையும் அடைந்தது எங்களுடைய கோயில். முதல் செல் அடித்த இலங்கையிலே முதல் செல்லால் அடிபட்ட இந்து கோயில் எங்களோட கோயில், வட்டாப்பிள கோயில். எனவே அடித்த காரணத்தினாலே மற்ற பொருளாதார தடையும், பொருள் இறக்குமதிகள் செய்ய முடியாத நிலைமையும், மக்கள் வந்து வழிபட முடியாத நிலைமையும் இருந்தது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஒன்று விடுதலை புலிகள் மற்றவர்களை பெறாமல் தடுத்தது, மற்ற இராணுவ கடுபிடி. இதனால் நாங்கள் கோயில் கட்டவும் இயலாது, கட்டாமல் விடவும் இயலாது. 25,000 ரூபா கூட சீமந்தி வித்திருக்கு எங்களோட ஊரில். சாதாரண விலை 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை, 25,000 கூட மாட்டேன். அப்போ செல்லி அடித்து ஒரு தூணும் ஒரு கூரையும் உடைச்சு வேண்டாம். நாங்கள் தூணையும் கட்டி அந்த கூரையும் போட்டு அந்த பழையபடியாக வச்சிருந்தோம் நாங்கள். இப்போ போன கடந்த மன்மத வருடம் எனக்கு 60வது வயதில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்து அந்த இப்போ எனக்கு 74 வயது, 14 வருஷம் கடந்து விட்டது. அந்த அப்போது சுவாமியை வெளியில் எடுத்து கும்பாபிஷேகம் ஆயத்தப்படுத்துறதுக்காக வெளியில் எடுத்து வெளியடிக்கிறார்கள் செய்த நாங்கள் அப்போது போய் பார்த்தால் மூலஸ்தானத்திலே தெற்கு பக்கத்து சுவர் பெரிய ஒரு வெடிப்பு இருந்தது. அதுக்குள்ளார தண்ணி லீக் பண்ணி கொண்டு வந்தது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது, காலமும் பொருளாதார தடையும். அப்போ சும்மா பூசி ஏதோ செய்து போட்டு கும்பாபிஷேகத்தை செய்து போட்டோம். யுத்தம் முடிந்த உடனே இந்த 3 மண்டபத்தையும் நாங்கள் கல்லால் கட்டுவோம் உண்டு. நான் பிரேரித்தேன், எங்களுடைய பரிபாலன சபை ஆக்களை ஏற்றுக்கொண்டார்களோ கல்லால் கட்டுவோம் உண்டு. சிலவு கூட தான் இருந்தாலும் கட்டுவோம் உண்டு. நான் கணக்கு பார்த்தோம், எங்கள்கிட்ட ஓரளவு இருந்தது காசு. 6 கோடிக்கு கூட முடியுமென்றார்கள். எங்களுக்கு 6-7 கோடி இருந்தது காசு. அப்போ நாங்கள் அதுக்குரிய ஆயுதங்களை செய்து மாமல்லபுரத்திலேருந்து சிற்பாசாரி என்ஜினியரும் ஆச்சாரிமார் எல்லாம் வந்து கல்லும் இறக்குமதி செய்து கட்டி ஏறக்குறைய முடிகிற தருவாயிலே இருக்குது. அந்த 3 மண்டபம், இந்த மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகிய 3 மண்டபம் கருங்கல்லால் கட்டி வேலை முடிகிற பருவம். முடிகிற பருவத்தில் என்ன கட்ட ஆரம்பத்திலேயே தான் ஸ்தபதியும் பிறகு நாங்கள் ஒரு என்ஜினியரையும் எங்களுக்கு ஆலோசகராக எடுத்தோம். அவர்கள் 2 பேரும் பேசி கலந்து ஆலோசித்து சொன்னார்கள், கட்டாயம் நாங்கள் தரமட்டத்தை 2 அடி உயர்த்த வேண்டும். உயர்த்த வேண்டும் வந்த காரணத்தினாலே இந்த 3 மண்டபத்தை மட்டுமல்ல முழுவதையும் அகற்ற வேண்டி வந்துடுது. நிலத்தை மூலஸ்தானத்தை 2 அடி ஏற்றினால் எல்லாம் தான் 2 அடி ஏற்றணும். அதால் நாங்கள் எங்கள்கிட்ட இருந்த காசு பற்றாக்குறை என்ற நிலைமை வந்து விட்டது. அப்போ எங்கள்கிட்ட இருந்த காசுக்கு நாங்கள் ஒரு காலமும் வெளியில் கேட்கல. மக்கள் தர்ற காசுங்களுக்கு போதக்கூடிய இருந்தது. இந்த யுத்த காலத்திலே மக்கள் வரவும் குறைவு, வருமானம் குறைவாக இருந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த காரணத்தினாலே எங்களுக்கு இப்போது நாங்கள் இனி காலம் இப்போது சனத்தினுடைய வருகை மிக அதிகம், நீங்கள் சொன்னது போல. அதால் நாங்கள் இந்த மக்களுடைய வருகை தக்கதும் காலத்துக்கு தக்கதும் அந்த தரையை உயர்த்தி மாறியிலே கோபுர வாயிலால் தனி உள்ளு போகிற நிலைமை இருக்குது. அப்போ இவற்றையெல்லாம் அவதானித்து நிலம் உயர்த்துவதோடு அகட்டி பெரியதாக கட்டுவோம் என்று நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த வேலைகள் முழுப்பேலையும் ஆரம்பித்து நடந்து கொண்டே இருக்கின்றது. சரி நேயர்களே, அதாவது இன்றைய எங்களுடைய ஐபிஎஸ் தமிழுடைய இன்றைய விருந்தினர் பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டத்தினை மட்டுமல்லாமல் தாயகத்தினே
காத்து அருள்பாலிக்கும் வெட்டாப்பளை அம்மன் ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதனுடைய பரிபாலன சபை தலைவர் மதிப்புக்குரிய முருகேசு குகதாசன் அவர்கள் இன்றைய தினம் எங்களுடைய கழகத்துக்கு வந்திருக்கின்றார்.